என்டிஏவில் இருந்த எல்லாம் எங்கிட்ட வந்துட்டாங்க. அது ஒரு 18%, இது ஒரு 20%, 38%, 40, 41% இருக்கு. இன்னொரு 4-5% வந்தா எங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கடந்த பதிவு கூட பேசணும். அந்த 18% பாஜகங்கிறது ஒரு 10-12%, 12%க்கு மேலேயே கூட திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரன் இந்த வாக்குகள் தான் அந்த 12%. ஒரு 3-4% டிடிவி கொடுத்துடலாம், அவர் போயிட்டார், அண்ணன் கூட போய் சேர்ந்துட்டாரு. அப்ப அது போக மிச்சம் 8-10% இருக்கு தம்பி, இருக்கு. வெளியே ஒரு 8-10% இருக்கு. அதுதான் நம்ம தேர்தல் வந்தாதான் நமக்கு அது தெரியும். நிரூபிக்கல, அவர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, தனி மனிதன் ஆயிட்டாரு, அவரால் அந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கல்ல. அது அவர் ஓபிஎஸை பொறுத்த அளவில் ஒரு அமைதி புயல் தான். கிளம்புறப்போ அது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்கிறோம். அதை உணரணும், அவர்கள் உணர வேண்டும். உணர்ந்தால், அதுதான் நான் சொன்னேன், 100 மடங்கு அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆசை உண்டு, விருப்பம் உண்டு, எண்ணம் உண்டு. அதை விட ஒரு 1000 மடங்கு திரு எடப்பாடிக்கு வேணும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சராக போறார். அதிமுக ஆட்சி வந்தால் அவர் தான் முதலமைச்சராக போறார். அப்ப முதலமைச்சர் ஆவதற்கு உரிய அந்த வாக்குகளை பெறுவதற்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் இங்கு வர வேண்டும் என்று கருதணும். அப்ப இவரை இணைப்பதற்கு, இவரோடு பயணிக்கிற, இன்னுமே எந்த பதவியும் பொறுப்பும் வேண்டாம், இவரோடு நாங்கள் வருகிறோம் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் இருக்கிறாங்க.